வணக்கங்க. பொடி கருவாடு வாங்கி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக கருவாடு குழம்பு செய்யறதுக்கு இந்த மாதிரி சந்தையில் விற்குதுங்க. பொடி கருவாடு அரைப்படி 50 ரூபான்னு வாங்கினேன். இதில் வந்து சுத்தம் பண்ண வேண்டிய வேலையே இருக்காதுங்க. இந்த சின்ன சின்ன கருவாடு வாங்கினீங்கன்னா சுடுதண்ணியில் ஊற வச்சா கரைஞ்சி போயிருங்க. இந்த மாதிரி பச்சை தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் வந்துடுங்க. அப்புறம் அரிச்சு எடுத்து குழம்புல போடலாம். இந்த மாதிரி பொடி கருவாடு வாங்கினீங்கன்னா சுத்தம் பண்ணுற வேலை இருக்காதுங்க. அப்படியே சாப்பிட்லாம் குழம்பு வச்சு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சா இருமல் பிடிச்சா இந்த மாதிரி பொடி கருவாடு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து கருவாடு குழம்பு வச்சுக்கிறேங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், புளி ஊற்றி கருவாடு எல்லாம் போட்டு நல்லா செஞ்சுக்கிறேங்க. இது மாதிரி நான் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேங்க. தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் இல்லை, ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி 1.5 கரண்டி இந்த கரண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 4 பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ போட்டு ஒரு 4 பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே வணக்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, பெரிய தக்காளியோ சின்ன தக்காளியோ இருந்தால் 3 போடுங்க, பெரிய தக்காளி இருந்தால் 2 போடுங்க. நல்லா போட்டு வெங்காயத்துக்கூடயே 3 தக்காளி 2 தக்காளி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா அரை வேக்காடு வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு, தேவையான அளவு கத்திரிக்காய் போட்டு அதில் வணக்கிக்கோங்க. தக்காளி கூடயே நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பொடி கருவாடு வாங்கி நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருப்பீங்களே, அதை அப்படியே அரிசி எடுத்து அந்த காய் கூடையே போட்டு வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் அது கூட வந்து ஏற்கனவே உப்பு போட்டிருப்பீங்களா, தேவையான உப்பு போட்டிருப்பீங்க. அதில் வந்து கவிச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், சத்தி குழம்பு மிளகாய்த்தூள் தனியாக இருக்குதுங்க, அது வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி சத்தி தனி மிளகாய்த்தூள் இருக்குது, அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சத்தி தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சத்தி குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்து அந்த காய்க்கூடையே இந்த கருவாட்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஏன்னா கருவாடு வந்து ஏற்கனவே தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி ஊற வச்சுருப்பீங்களே, அந்த அப்படியே அரிச்சு எடுத்து போட்டுட்டு அதை போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, உங்களுக்கு புளிப்பு வேணால் நிறையா கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா சுடுதண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா ஊறிடும். தண்ணி ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து புளியை கரைச்சி அந்த மிக்ஸ் பண்ண கருவாடு காய் அது கூட வந்து ஊற்றி நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் காய் கருவாடு மூடி வச்சு கொதி விட்டிங்க அப்படின்னா காய் கருவாடு எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு பத்தை இல்லைன்னா அரை மூடி தேங்காயை சொரவி மிக்சியில் ஒரு அடி அடித்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி கடைசியில் காய் கருவாடெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு ரெடிங்க. மறுபடியும் நான் சொல்கிறேங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 வெள்ளைப்பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயம், 3 சின்ன தக்காளி இல்லைன்னா 2 பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தேவையான அளவு நல்லா வணங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்ச பொடி கருவாடு, க்ளீன் பண்ண வேண்டியதில்லை, வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அதுலேயே பாதி வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக அரிச்சு எடுத்து இதில் போட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும். அரிச்சு எடுத்து அந்த காய்கறி போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சத்தி தனி மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு சத்தி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து காய் கூட நல்லா வணக்கினதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் அளவு புளி இல்லைன்னா அதுக்கு அதிகமான புளி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளி உரப்பாக ஊற்றுனீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு புளி கரைச்சி தண்ணி நல்லா வடிகட்டிட்டு புளியை எடுத்துட்டு அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதி விடுங்க. காய் கூடையே கருவாட்டையும் போட்டு பொடி மசாலா எல்லாம் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கடைசியில் வந்து நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் புளி தண்ணி கையோடு ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டாலும் நல்லா வெந்துருங்க, கேப்பே விட வேண்டாம். நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டு காயெல்லாம் வந்ததுக்கப்புறம்
கடைசியில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடிங்க. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள், 4 வெள்ளைப்பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கருவாடு, தண்ணியில் ஊற வச்ச கருவாடு, க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வச்ச கருவாடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து புளித்தண்ணி, எலுமிச்சம்பழ அளவு புளி, இல்லைன்னா அதுக்கு அதிகமான தேவையான புளி அளவு எடுத்து நல்லா மூடி வச்சு கொதி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் அரைச்சி மிக்சியில் அரைச்சி தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டு அது 2 கொதி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அப்படியே கமன்னு மணக்கிற பொடி கருவாட்டு குழம்புங்க. சூப்பராக இருக்குங்க. பெரிய கருவாடு வாங்கினீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. டைம் வந்து எடுத்துக்காத, அதாவது டைம் ரொம்ப எடுத்துக்கோ, குழந்தைக்கனால கொஞ்சம் சிரமம் இருக்கும். இந்த மாதிரி பொடி கருவாடு வாங்கினீங்கன்னா ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாங்க. இல்லை 4 இன்க்ரீடியன்ட் தாங்க. வெங்காயம், தக்காளி, காய் சேர்த்துக்கிறீங்க, சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கருவாடு போட்டுக்கலாம். பூண்டு, புளித்தண்ணி, தேங்காய் துருவல். தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காதுங்க. அரைச்சி சேர்த்து பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு, அப்புறம் மஞ்சத்தூள் வந்து கவிச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு. இவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு. கமன்னு சூப்பராக இருக்குதுங்க. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. சளி இரும்பல் இருந்தது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது, காய்ச்சல் இருக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கருவாடு செஞ்சு கொடுங்க. சீக்கிரம் வந்து இம்யூனிட்டி வந்துடும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும், கீச்சலெல்லாம் ஓடி போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி பெரிய கருவாடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி பொடி கருவாடு வாங்கினீங்கன்னா ஜஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சு அப்படியே எடுத்து அரைச்சி போட்டுடலாங்க. 2 மினிட்ஸ் தண்ணியில் வச்சு அப்படியே அரைச்சி போட்டிங்கன்னா இது நல்லா ஊறிடும், சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி பொடி கருவாடு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே வந்து வணக்கி சாப்பிடலாம். இது வந்து குழம்பு இன்க்ரீடியன்ஸுங்க. வணக்கிறது அப்படின்னா எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள், 4 வெள்ளைப்பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி நல்லா போட்டு வணக்கிறதுக்கப்புறம் சேம் மெத்தட். இதை வந்து வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு அப்படியே ஒரு கைப்பிடி அரைச்சி எடுத்து அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக, இல்லைன்னா அது மாதிரி கிரேவி பதத்தில் கருவாடு வதக்கல் வந்து ரெடி ஆயிருங்க. அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சும் சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.